தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. டென்டேட்டிவாக தேதி சொல்லிருக்கிறாங்க. அறிவிக்கப்படக்கூடிய தேதியை இறுதியாக அட்டவணை வெளியே வந்ததற்கு பிறகு அதை பற்றி பேசும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக தரப்பு மிக சோர்வாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. அதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டணி பேசுவது என்பது அது 4 சுவர்களுக்கு உள்ளால் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பின்னால் உங்களையெல்லாம் அழைத்து வெளிப்படையாக சொல்வார்கள். அதனால் உட்காந்து பேச வர்றப்பயே வெளியே சொல்கிறது சாத்தியமில்லை. அது சாணக்கியமாகவும் இருக்காது. அதனால் தேர்தல் அறிவிப்பு வருகிற போது முதலில் அறிவிக்கிற கூட்டணி அதிமுகவாக இருக்கும். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் நம்ம இருக்கக்குள்ள சிறுபான்மையோட வாக்கு வங்கி நமக்கு வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த முறை மோடியா எடப்பாடியா அப்படின்னு சொல்லி தேர்தல் களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? எந்த செய்தி தொடர்பாளர்? சிவசங்கரி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்குமான களம். இங்கே 3வது அணியோ அது பிரிவோ எதுவும் நிற்கவே முடியாது. அது வெல்லவும் முடியாது. அது வரலாறாக வர முடியாது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மிகப்பெரிய பலத்தோட இந்த கூட்டணி பலத்தோட ஏற்கனவே சட்டமன்ற கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு மாற்று வழி என்ன அதிமுக? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பெரும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் அவர்களுடைய திறமையின்மையின் காரணமாகவும் அவர்கள் செய்திருக்கிற ஆட்சியின் அலங்கோலம் காரணமாகவும் ஒவ்வொரு துறையிலேயும் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து துறையும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போராட்டம் நடைபெறாத துறையே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். சொன்னதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். எதையுமே அவர்கள் செய்யவில்லை. 1-2 செய்தாலும் கூட அதில் 102 கண்டிஷன் போட்டு அதை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். எனவே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது எத்தரப்பு மக்களுக்கும் மகிழ்ச்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை. கடும் கோபமாக இருக்கிறார்கள். அதை தேர்தல் களத்திலே காட்டுவார்கள், வாக்குச்சீட்டிலே காட்டுவார்கள். முன்னாள் அதிமுக சில எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் பிஜேபிக்கு போகிறாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மாறினார்கள் என்று எங்கேயாவது உண்டா? கிடையாது. நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் உங்கள் கணக்கு தெரியல? யாரோ, நான் அவங்கள பற்றி குறை சொல்ல விரும்பலை, யாரோ அவங்க பின்னாடியே அவங்க நிழல் போகுமான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். மாநாட்டுக்கு பின் மிகப்பெரிய ஒரு கூட்டணி மாற்றம் நிகழும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள், இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோடியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அதிமுக தலைவர்களோ யாராவது பிஜேபி நிர்வாகிகளை பார்த்துருக்கிறார்களா, சந்தித்திருக்கிறார்களா, பேசியிருக்கிறார்களா? கிடையாது. அதாவது சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். இம்முறை சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வராது என்கிற எண்ணம் ஏற்பட்டு விட்டதால் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை சொல்லுகிறார்கள். இது தவறானது. பிஜேபியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, என்றைக்கும் இல்லை என்பதை உறுதியாக எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய பொதுச்செயலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.